ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்னோடய ஜாக்கெட்டை நானே வெட்டி வச்சுருக்கிறேன், தைக்க போகிறேன். நம்மளால் முடிஞ்சது நம்மளோட துணியை வந்து நம்மளே தைச்சிக்கணும். ஏன்னா நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து நம்ம டைமுக்கு வந்து அவங்க தைச்சி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்மளே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கானதை வந்து நம்மளே தைச்சி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு பக்கம் போகிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம். அதனால் நானே தைச்சிக்குவேன். நான் வெளியில் கொடுத்து ஜாக்கெட் தைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் சுடிதார் வந்து வெளியில் தான் கொடுத்து தைச்சிக்குவேன். ஏன்னா எனக்கு தைக்க தெரியாது. அது மட்டும் இல்லை, வீட்டுக்காரது எதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காரர் தைக்கிறதா இருந்தால் கூட நானே தைச்சி கொடுத்துருவேன். குழந்தைங்களுக்கும் நானே தைச்சிருவேன். அக்கம் பக்கம் யாராச்சும் கொடுத்தா கூட சரி வாங்கி தைச்சி கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இது வந்து பின்பக்கம், இது மின்பக்கம். இன்னும் கை வந்து நான் இன்னும் சைஸ் பண்ணலைங்க. சைஸ் பண்ணிவிட்டு இன்னும் சைஸ் பண்ணலை. சைஸ் பண்ணி தைக்கும்போது சைஸ் பண்ணிக்குவேன். அளவு பார்த்து, கை அளவு பார்த்து சைஸ் பண்ணி நான் தைச்சிக்குவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர்த்துக்கு இந்த தையல் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் கிடைக்கும்போது உங்கள் துணியை பார்த்து தைச்சிக்குங்க. தைச்சிங்கன்னா நம்ம தேவைகளுக்கு தைச்சிக்கலாம். நம்ம கடையில் போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேணுங்கிறதில்ல. அதனால் வந்து நானாக அது மாதிரி நினச்சி தான் நானாக தைச்சி பழகிக்கிட்டேன். நானே தைச்சிக்க வைப்போம். நீங்களும் கூட அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்து ஆர்வமாக கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம். வீட்டில் இருந்தால் கூட நம்ம கற்றுக்கலாம். அதனால் நீங்களும் வந்து கற்றுக்குங்க. நம்மளோட துணியை நம்மளே தேவைக்கு வெட்டி தைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தைக்க தைக்க நமக்கு ஈஸியாக வந்துடும், வராமலாம் இருக்காது. ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட்டுங்கும்போது நமக்கு வந்துடும். நீங்கள் தைச்சிங்கன்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாக இருந்தாலும் குறையா இருந்தாலும் நிறையா இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து தைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.